வள்ளுவர் கோட்டத்தில் உள்ள பேரறிஞர் அண்ணாவின் திருவுருவச் சிலைக்கு முதலமைச்சர் மு க ஸ்டாலின் மரியாதை செலுத்தியிருக்கிறார். அந்த நேரடி காட்சிகளை பார்த்தோம். திமுக அமைச்சர்கள், நாடாளுமன்ற உறுப்பினர்களும் இந்த மரியாதை செலுத்தும் நிகழ்வில் பங்கேற்றிருக்கிறார்கள். அண்மை செய்தியாக பார்த்து வருகிறோம். முதலமைச்சர் மு க ஸ்டாலின் வள்ளுவர் கோட்டத்தில் உள்ள அண்ணாவின் திருவுருவ படத்திற்கு மலர் தூவி மரியாதை செலுத்தியிருக்கிறார். அண்ணாவின் பிறந்தநாளையொட்டி முதலமைச்சர் அண்ணாவுக்கு மரியாதை செலுத்தியிருக்கிறார். இது தொடர்பான விவரங்களுடன் செய்தியாளர் ரகுவரன் இணைந்திருக்கிறார். ரகுவரன், தற்போது முதலமைச்சர் பேரறிஞர் அண்ணாவின் பிறந்தநாளையொட்டி அவரது திருவுருவ படத்திற்கு மரியாதை செலுத்தியிருக்கிறார். இந்த நிகழ்வில் யாரெல்லாம் பங்கேற்றிருக்கிறார்கள்? பேரறிஞர் அண்ணா அவர்களினுடைய 116வது பிறந்த தினத்தை முன்னிட்டு இன்று தமிழக அரசின் சார்பாகவும் திமுகவின் சார்பாகவும் பல்வேறு நிகழ்வுக்கு ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிறது. இந்த நிலையில் சென்னை அண்ணா சாலையில் அண்ணா அவர்களுக்கு தமிழக முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் மரியாதை செலுத்தியிருந்தார்கள். தற்போது வள்ளுவர் கோட்டத்தில் வாசலில் இருக்கக்கூடிய அண்ணா சிலைக்கு தற்போது மாலை அணிவித்து மரியாதை செலுத்தியிருக்கிறார். குறிப்பாக முதலமைச்சர் அவர்களுடன் 3 அமைச்சர்கள் துரைமுருகன், பொன்முடி, நேரு உள்ளிட்டோர் பங்கேற்றிருக்கிறார்கள். அத்துடன் உதயநிதி ஸ்டாலின் அவர்களும் தற்போது மாலை அணிவித்து மரியாதை செலுத்தியிருக்கிறார் என்ற காட்சிகளை பார்த்துக் கொண்டிருக்கிறோம். அதன் பிறகு இந்த 3 இடங்களுக்கு முதல்வர் செல்வதற்கான திட்டங்கள் வகுக்கப்பட்டிருக்கின்றன. குறிப்பாக பார்த்தீங்கன்னா அண்ணா சாலையில் இருக்கக்கூடிய அண்ணா சிலை மற்றும் வள்ளுவர் கோட்டத்தில் இருக்கக்கூடிய அண்ணா சிலை மற்றும் அதற்கு பிறகு திமுகவினுடைய தலைமை அலுவலகமான அறிவாலயத்தில் இருக்கக்கூடிய அண்ணாவின் சிலைக்கும் அவர் சென்று மரியாதை செலுத்தியிருக்கிறார். அதன் பிறகு திமுக கழகத்தின் சார்பாக பல்வேறு நிகழ்வுக்கு ஏற்பாடுகள் செய்யப்பட்டிருக்கிறது. அது மட்டும் இல்லாமல் திமுகவினுடைய பவள விழா ஆண்டும் வரும் வாரத்தில் கொண்டாடுவதற்கிறது. அதற்கான ஏற்பாடுகளும் தற்போது பார்வையிடுவதற்காக முதலமைச்சர் செல்வதற்கான வாய்ப்புகள் இருப்பதாக சொல்லப்படுகிறது. விவரங்களுக்கு நன்றி ரகுவரன்.